திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் பக்க கால்வாய் அமைக்கும் பணியை நகரமன்ற துணைத் தலைவரும் மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான பாரிபாபு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் நகர கழக செயலாளர் அசோக்குமார், அதிமுக கவுன்சிலர்கள் சுதாகுமார், பானுப்பிரியா, பாரதிராஜா, விநாயகம், சசிகலா, சேகர் உள்பட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை காந்திஜி சாலையில் அமைந்துள்ள தனியார் நகைக்கடை திறப்பு விழாவில் பிரபல நடிகர் ரவிமோகன் கலந்து கொண்டு கடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் தான் பேசிய மக்களை நம்பாதவன் மக்களை ஆள முடியாது என்றதும் மேடையின் கீழ் நின்ற ரசிகர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். பொன்னியின் செல்வன் படத்துல என்ன ராஜராஜ சோழனா ஏற்றுக்கிட்டவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் எப்போ தஞ்சாவூர் வந்தாலுமே என்னை அந்த பேர் சொல்லி கூப்பிடுறவங்க அன்பான உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விழுப்புரம் மாவட்டம் கடுகப்பட்டு கிராமத்தில் புதிய சாலை அமைக்கப்பட்டு 1 வருடம் கடந்த நிலையில் பேருந்து வசதி ஏற்படுத்தி தராததை கண்டித்து அப்பகுதி மக்கள் தேச்சூர் செஞ்சி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து செஞ்சி போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக பேருந்தை இயக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. எங்களுக்கு பஸ் வசதி முக்கியமா வேணும். ரோடு சரியில்லைன்னு சொன்னாங்க, ரோடு போட்டோம், 1 வருஷத்துக்கு ஆக போகுது. ரோடெல்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டோம். ரோடு கிளீன் பண்ண சொன்னாங்க, ரோடு இல்லாமல் கிளீன் பண்ணி விட்டுட்டோம். நாங்கள் மக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பஸ்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. நாங்கள் கிராம சபையிலையும் வச்சு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. வீடியோ எல்லாரும் சொல்லியும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதோட டிப்போவில் போய் சொல்லி பிஎம் கையில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கும் போய் வந்துட்டோம் 3 முறை. போய் எங்களுக்கு பஸ் வசதி கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 1.70 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி பணிகளை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் காந்திநகர் நகராட்சி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து திருசூழிக்கு புதிய மினி பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரிகளை தனியார் மயமாக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாணவர்கள் வகுப்பறையை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நடவடிக்கையால் எதிர்காலத்தில் கால்நடை மருத்துவ படிப்பு முடிக்கும் மாணவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்படும் என கூறி 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த வகுப்பு புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் 5.18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்றது. இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்த நிலையில் அலுவலக வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ துர்கா மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பொன்னமராவதி சேங்கை ஊரணியிலிருந்து புறப்பட்ட பேரணியில் மாணவ மாணவிகள் பங்கேற்று சிறுநீரக பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சாரங்காபாணி சுவாமி ஆலயத்தின் சித்திரை தேர் பழுதடைந்திருந்த நிலையில் இதற்காக 77 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டது. இந்நிலையில் சீரமைக்கப்பட்ட சித்திரை தேரின் வெள்ளோட்டம் இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே காட்டு வண்ணஞ்சூர் பகுதியில் வசிக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் வீட்டுமனை பட்டா கேட்டு பாய், தலையணை மற்றும் சமைக்கும் பாத்திரத்துடன் திமுக துண்டை அணிந்து நூதன முறையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். எங்களுக்கு 240 பட்டா தருமாறு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் காலையிலேருந்து பட்னியும் பசியும் உட்காந்துருந்தோம். முகாமுக்கும் நாங்கள் ஒரு வண்டி பிடிச்சி எல்லாரும் போயிருந்தோம். ஆனால் எங்கள் பேர் லிஸ்ட்டில் வரலிங்க ஐயா. மற்ற கிராமத்துக்கெல்லாம் பட்டா கொடுத்துருந்துருக்காங்க. நாங்கள் குறைஞ்சது 10 ஆண்டு காலமாக அந்த இடத்துல வசிச்சிருந்தோம். ஆர்டிஓ சொன்னதாக தான் கொட்டா போட்டோம், கடகால் போட்டிருக்கோம், வீடு கட்டியிருக்கிறோம். அவர் நம்பிக்கையின் பேரில் தான் நாங்கள் கடன் உடனே வாங்கி காதல மூக்கில் இருந்ததெல்லாம்
வச்சு நாங்கள் எல்லாமே செஞ்சுருக்கிறோம் ஐயா. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் எங்களுக்கு பட்டா தரவாத எங்களை அலைக்கழிக்கிறாரு. நாங்கள் கை குழந்தைகள்லாம் வந்து வச்சுக்கிட்டு இந்த வெயிலில் எங்களால் போராட முடியல. மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஐயா அவர்கள் தலையிட்டு எங்களுக்கு உடனடியாக 240 பட்டா கொடுக்குமாறு துறை சார்ந்த அதிகாரிக்கு உத்தரவிடுமா. தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடப்போம் நலம் பெறுவோம் 2.0 திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 8 கிலோமீட்டர் ஹெல்த் வாக் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரிலிருந்து இருக்கன்குடி வரை 8 கிலோமீட்டர் தொலைவில் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் நடைபயிற்சி செய்வதற்காக பாதை அமைக்கப்பட்டது. இத்திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சியருக்கு சுகாதாரத்துறை சார்பில் பிரஷர், சுகர் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன. நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களின் உடல் நலத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்டு வரும் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் இன்று திருச்செங்கோடு நகராட்சியில் சிறப்பு நடைபயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் என பலரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு நடைபயிற்சி மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் தேக்கம்பட்டி ஊராட்சியில் அரசு அனுமதியின்றி பாறைகள் கடத்திய 2 லாரிகளை பொதுமக்கள் நள்ளிரவில் சிறைபிடித்தனர். பின்னர் வருவாய்த்துறை மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்தும் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வர பல மணி நேரம் ஆனதால் இதை பயன்படுத்திக் கொண்ட கும்பல் பொதுமக்களை மிரட்டிவிட்டு லாரிகளுடன் தப்பிச் சென்றனர். பின்னர் இதுகுறித்து வருவாய்த்துறை அளித்த புகாரின் பேரில் கருப்பூர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த சில தினங்களாக நிலவி வரும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சிலிண்டரை முன்பதிவு செய்து அதனை பெற்றுக்கொள்ள ஒரே நேரத்தில் சிலிண்டர் விநியோகிக்கும் அலுவலகங்களில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காலை 5 மணி முதல் காத்திருந்து பெற்று செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் மாநகராட்சி சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய வணிக வளாகம் மற்றும் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத், ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ், ஒசூர் மாநகராட்சி மேயர் சத்யா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர். இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் பெட்ரோலிய பொருட்கள், சமையல் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அமெரிக்கா, ஈரான் உலக அமைதி வேண்டி மதுரை SS காலனி பகுதியில் உள்ள ஸ்ரீ மகா பெரியவா கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. நோ வார், நீட் பீஸ் என பேனரை கையில் ஏந்தி சமையல் எரிவாயு சிலிண்டரை வைத்து பிரார்த்தனை செய்தனர். அமெரிக்கா, ஈரான் போரிலே ஈரானிலே பல கட்டிடங்கள் தரை மட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எங்களை பொறுத்தளவிலே நாம் எப்பொழுதுமே சொல்வது என்ன என்று சொன்னால், எங்கிருந்தாலும் சரி ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் தெரிவதுண்டோ ஜாதி என்பது போல நம்முடைய இரத்தம் என்பது பொதுவானது. எங்கேயும் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதுதான் காஞ்சி மகா பெரியவர் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்து கொள்வார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு விஜயேந்திரனுடைய திருவுருவப்படத்துக்கு முன்பாக, மகா பெரியவர் விக்கிரகத்துக்கு முன்பாக வேண்டாம் போர், வேண்டும் அமைதி, நோ வார், we want peace என்கிற அந்த கோஷத்தோடு அகல் விளக்கேற்றி இன்னைக்கு பெரியவருடைய உருவப்படத்துக்கு புஷ்பாஞ்சலி செய்து இன்னைக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.